நேயர்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு நாம பார்க்கணும். பார்ப்பன கடப்பாரை கொண்டு திராவிட பழைய கட்டிடத்தை நான் இடித்து தகர்ப்பேன். வழக்கம் போல கடுமையான முழக்கம். அது அரசியல் ரீதியாக பல விமர்சனங்களை எழுந்திருக்கிற நேரத்தில் சீமானுடைய நிலைத்தன்மை அரசியல் குறித்து பல்வேறு பார்வைகளை இந்த விவகாரத்தில் ஏற்படுத்தியிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். அவருடைய வார்த்தை கவனிங்கள். பார்ப்பன கடற்பாரை கொண்டு பழைய திராவிட கட்டடத்தை இடித்து தகர்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். அவர் வழக்கமாக இப்படித்தான் பேசுவார். அப்படியே பேசுகிறார். கூட்டமெல்லாம் ஆர்ப்பரிக்கிறது, ஆரவாரம் செய்கிறது, அப்படி என்று. தோழர்களே, சீமானின் இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? கட்சியின் பேரோ நாம் தமிழர். ஆனால் சீமான் ஒரு சனாதன கூட்டத்தில் தன்னை RSS அமைப்பின் விசில் அமைப்பில் ஒரு கூட்டத்தில் நிலைப்படுத்தி கொண்டு பார்ப்பன கடற்பாறையை கொண்டு நான் திராவிட கட்டடத்தை தகர்ப்பேன் என்று சொல்வதின் பின்னணி என்ன? புதிய விளக்கங்களை திரு சீமான் கொடுத்திருக்கிறார். பார்ப்பான் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய முப்பாட்டன் பாரதியார் அவன் பார்ப்பான், சாதி பார்க்க மாட்டான், ஆகவேதான் அவனை பார்ப்பான் என்று அழைக்கிறார்கள். சமத்துவத்தை பார்ப்பான், அதற்குத்தான் அவன் பார்ப்பான். சாதி பார்க்காத பார்ப்பான், சமத்துவத்தை பார்க்கக்கூடிய பார்ப்பான் என்று பல புதிய விளக்கங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அதை போன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு என் அப்பா, என் தாத்தா ஐயா பொன்முத்துராமலிங்க தேவரோ ஒரு வைத்தியலிங்க ஐயர் தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்கு அழைத்து சென்றார். அப்படிப்பட்ட பார்ப்பான், சமத்துவ பார்ப்பனர்கள். இதெல்லாம் அந்த பிராமண சமூக மக்களுக்கு வழக்கம் போல் ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருந்தது. சீமானுடைய பேச்சு, ஆஹா, நமக்கு தமிழ் தேசியத்திலிருந்து பேசுவதற்கு ஒரு பெரிய ஒரு கடப்பாறை கிடைத்திருக்கிறதே என்று அவர் மீது பலருக்கு சந்தோஷம். சரி, அது ஏற்படத்தான் செய்யும். வழக்கம் போல திரு கருணாநிதி எல்லாம் சிறுபான்மையினருடைய மாநாட்டில் சென்று அவர் இப்படித்தான் பேசுவார். இது அரசியல் கட்சிகள் தங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்கு. இப்பொழுது சீமான் அவர்கள் அந்த பேச்சில் ஒரு கேள்வி என்னவென்றால், தந்தை பெரியார் அவர்களை பற்றி கடுமையாக அவர் ராமசாமி செய்தாரா, என் முப்பாட்டன் பாரதி செய்தான், வைத்தியநாத ஐயர் செய்தார், ராமசாமி என்ன செய்தார் என்ற கேள்வியை பெரியார் அவர்களை பற்றி அவர் எழுப்பியிருக்கிறார். நாம் இப்பொழுது இது துக்ளக் குருமூர்த்தி ஐயா அவர்களுக்கெல்லாம் கடுமையான சந்தோஷம். கடும்போக்குவாத அடிப்படைத்துவ சனாதனவாதிகளுக்கும் இது ஒரு சந்தோஷமான செய்திதான். பரவாயில்லை, தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு அரசியல்வாதி ஆரிய தேசியத்தை புகழ்வதும் சனாதன தேசியத்தை புகழ்வதும், அதுவும் திராவிட கொள்கைகளுக்கும் பெரியாருக்கு எதிராக முழக்கமிட்டு தங்களுக்கு வருவானது அப்படித்தான். அவர்கள் அதிலே மனமகிழ்ச்சி அடைந்திருப்பது மூழ்க போகிற ஒரு ஆற்றில் கிடைத்த கம்பை பிடித்துக் கொண்டு உயிர் பிழைக்கும் ஒருவனுக்கு ஒப்பானது என்பது நான் எனது கருத்திலே வலிமையாக வைத்துக் கொள்கிறேன். இப்போது நாம் பெரியார் அவர்களை பற்றி திரு சீமான் பேசியதில் ஏதாவது அர்த்த புஷ்டி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். முதலிலே சீமான் அவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் தந்தை பெரியார் அவர்களின் மேடைகளை அதிகம் பகிர்ந்து கொண்டவர் திரு சீமான். சேக்குவாரா அவர்களுடைய அந்த படத்தை அணிந்து கொண்டவர் திரு சீமான். என்னத்தான் பேச வேண்டுமல்ல, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கடுமையாக திரு திராவிட இயக்கங்கள், திராவிட சிந்தனைகள், திராவிட கழகம், ஜஸ்டிஸ் பார்ட்டி எல்லாவற்றையும் அதிகம் 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 புகழ்ந்தார். அப்படி புகழ்கிற திரு சீமான், பெரியாரை பற்றி பழைய காணொலிகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சீமான் பேசுகிற அளவுக்கு யாருமே பேச முடியாது. அப்படிப்பட்ட தந்தை பெரியார் இன்றைக்கு ராமசாமியாக மாறி சமத்துவ பார்ப்பனர்களுக்கு மத்தியில் இவருடைய பார்வையில் எதிரியாக மாறியிருக்கிறார். இப்ப சில கேள்விகளை அவர்கள் வைப்பதை தாண்டி நாமும் அதை சீமானுக்காக எழுப்ப வேண்டியது இருக்கிறது.
சீமான் அவர்களே, பெரியார் அவர்கள் பொது வாழ்க்கை வருவதற்கு முன்பு அவர் ஒப்புக்கொண்டார். மதுவிலிருந்து கூத்தியாள் வரைக்கும் கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கை பெரியாருடைய வாழ்க்கை. செல்வச் சீமானுடைய வாழ்க்கை நாயுடு சமூகத்தில் அல்ல, பிறந்தாலும் அவர் ஒரு கன்னட நாயுடு, கன்னட சமூகத்தை சார்ந்தவர். ஆனால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் தமிழ்நாடு தான். பாரம்பரியமாக அவர்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டிலே தான் அவர் பிறந்து வளர்ந்து இருக்கிறார். ஒன்று என்னவென்றால், பெரியார் அவர்களோ மலையாளி என்று சொல்லப்பட்ட, கருணாநிதியால் மலையாளி என்று தூண்டப்பட்ட டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோ தங்கள் வாழ்க்கை முழுவதும் தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணித்தார்களா இல்லது பெங்களூருக்கும் கேரளாவுக்கும் அர்ப்பணித்தார்களா? முதற் கேள்வி. இரண்டாவது கேள்வி, தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பெரும் செல்வந்தராக பல ஆயிரம் கோடி பணத்தை இன்றைக்கு திராவிட இயக்க கழகத்தில் சேர்த்திருக்கிறார். அந்த பொது பணத்தில் அவர் வலிமையாக வாழ்ந்தார். கார் பங்களா என்று வாழ்ந்தார். மாட மாளிகைகளிலும் கோட கோபுரங்களிலும் அவர் வாழ்ந்தார். பதவிகளிலே திளைத்திருந்தார். இதை திரு சீமான் அவர்கள் காட்ட வேண்டும். பெரியார் அவர்கள் மாட மாளிகையில் வாழ்ந்தார், கோட கோபுரங்களில் வாழ்ந்தார். பதவிகளும் பட்டம் பகட்டு என்றெல்லாம் அவர் அனுபவித்தார். அதை பெரியார் அவர்கள் செய்தார் என்று சொல்ல வேண்டும். தந்தை பெரியார் அவர்களுக்கு 1967 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. திரு கருணாநிதி போய் உங்களுக்கான அந்த இடம் காத்திருக்கிறது என்ற பிறகு கூட திமுகவை அதிகம் விமர்சனம் செய்தார் தந்தை பெரியார் அவர்கள். இது திமுக அப்பொழுது பதவிக்கு அவர் ஆசைப்பட்டாரா என்ற கேள்வியை திரு சீமான் அவர்கள் சொல்லணும். தந்தை பெரியார் அவர்கள் மரணிக்கும் வரை ஒரு கொள்கைகளுக்காக மூத்திரப்பையை கையிலே சுமந்தவர்களாக தமிழ்நாடுடைய முணுமுணுங்கி கொண்ட வேதனையோடு முக்களும் முனங்களுமான அந்த வலிகளோடு அவர் கொள்கையோடு அவர் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரே, அப்பொழுது அவர் எத்தனை நட்சத்திர ஹோட்டலில் தங்கினார், எதற்காக அவர் கடைசி வரை போராடினார் என்ற கேள்விக்கு சீமானிடத்தில் பதில் வேண்டும். அதை போன்று தாழ்த்தப்பட்ட மக்களின் வீடுகளிலே உணவருந்திய போது வந்த சாணி வாடையை கண்டு முகம் சுளித்த தன் மனைவியை பார்த்து சினத்தோடு அந்த அவர் நடந்து கொண்ட அந்த வரலாற்று பதிவை நீங்கள் சொல்கிற இந்த சனாதனவாதிகள் எங்காவது சாப்பிட்டிருக்காளா திரு சீமான் அவர்களே? ஹோட்டலில் வடநாடுகளில் சாப்பாடு வாங்கி கொண்டு அங்கிருக்கிற ஒரு தலித் வீட்டில் சாப்பிட்டு போட்டோ ஷூட் எடுத்த வரலாறு தான் உண்டு. பெரியார் என்பவர் நிதர்சனமானவர். அதை திரு சீமான் புரிந்து கொள்ள வேண்டும். வைக்கம் போர் நடக்கின்ற போது பெரியார் அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாரே, எதற்காக, யாருக்காக அவர் கலந்து கொண்டார்? அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் 850களில் திரு சீமான் அவர்கள் வரலாறை தெரிந்துதான் பேசுகிறாரா? அன்றைய வாழுகிற கன்னியாகுமரி மாவட்ட சமூகத்தின் மக்கள் தோல் சீலை, அதாவது மேலாடை அணியக்கூடாது என தோல் சீலை போராட்டம், மிகப்பெரிய போராட்டம். ஐயா வழிபாட்டு முறை இன்றைக்கும் இருக்கிறது. சிலையல்லாத ஒரு வழிபாட்டு, பீட வழிபாடு. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மனம் நொந்து போகிறார் சாதிய கொடுமையால். ஐயா வழிபாடு, அது ஒரு பெரிய கீர்த்தனைகள் எல்லாம் உண்டு. அப்படி செல்லுகின்ற போது அவருக்கு அவருடைய தாய் தந்தையர் வைத்த பேர் முத்துக்குட்டி. இந்த சனாதனவாதிகள் சொன்னார்கள், பேர் என்ன உனக்கு பேர், முடிசூடும் பெருமாள் என்ற பெயரை நீ நீக்கி முத்துக்குட்டி என்று வை என்றார்கள். மனம் வெதுங்கி போனார்கள் அவர்களுடைய தாய் தந்தை. பின்னொரு காலத்தில் கன்னியாகுமரியிலிருந்து இந்த சமூகத்தின் தாழ்வு நிலை கேட்டு என்ன செய்தார்? அவர் அப்படியே நடந்து முருகன் கோயிலுக்கு திருச்செந்தூருக்கு சென்ற வரலாறு, சனாதனத்தின் அழுத்தத்தில் மேல் அங்கி அணியாமல் முளைக்கு வரி போட்ட திருவிதாங்கோடு சமஸ்தான வரலாறும், ஐயா சாமி தோப்பு ஐயா வழிபாட்டில் இருக்கிற ஐயா அவர்கள், அவருக்கு பேர் கூட முடிசூடும் பெருமாள் என்று வைக்கப்படாது, முத்துக்குட்டி என்று வைக்க வேண்டும் என்று நடந்திய இந்த சனாதனத்தின் தாக்கம் தெரியுமா திரு சீமான் ஐயா அவர்களுக்கு? அதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்து இதே சனாதனத்தின் தாக்கம் இருக்கும் திருவிதாங்கூர் சமஸ்தானம் கேரளாவோடு இருந்த நேரத்தில் அன்றைக்கு திருவிதாங்கோட்டில் அந்த சனாதனவாதிகளை சந்திப்பதற்கு 16 அடி தள்ளி நிற்க வேண்டும் ஒரு சமூகம், ஏ சமூகம். மற்றொரு சமூகம் 12 அடி தள்ளி நிற்க வேண்டும். மற்றொரு சமூகம் 8 அடி தள்ளி நின்று பேச வேண்டும்.
மற்றொரு சமூகம் 6 அடி 3 அடி இப்படியெல்லாம் வைத்து வாயை பொத்தி கொண்டுதான் மனித சமூகத்தோடு மனிதனை மனிதன் பார்ப்பதற்கு தீட்டு பார்த்தது யார் என்பதை பெரியாரா என்பதை திரு சீமான் சொன்னா நல்லா இருக்கும். சீமானுடைய மூதாதையர்கள், என்னுடைய மூதாதையர்கள், உங்களுடைய மூதாதையர்கள், அனைவருடைய மூதாதையர்களும் பட்ட கஷ்டத்தை திரு சீமான் நினைக்க முடியுமா? இதை பெரியார் தான் செய்தாரா? திருவிதாங்கோடு சமஸ்தானத்தில் திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் தான் செய்ததா என்பதை திரு சீமான் அவர்கள் பார்க்க வேண்டும். பார்த்தால் அவர் இப்படிப்பட்ட ஒரு பார்ப்பு அவருக்கு இருக்காதோ என நான் நம்புகின்றேன். தன் மூதாதையர்கள் முலைக்கு வரிகட்டிய கொடுமை அவர் நினைத்து பார்க்க வேண்டும். பொதுக்குளத்திலே தண்ணி எடுப்பதற்கு தடை ஏற்பட்டதால இன்றைக்கு ஐயா சாமி தோப்பில் ஒரு அழகான கிணற்றை ஊரணி அமைத்து அதிலிருந்து தண்ணி குடித்தார்கள் மதுரமாக. இந்த வரலாற்றை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். முத்துக்குட்டி நோய் முடிசூடும் பெருமாளா, முடிசூடு உனக்கென்ன, இதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். 16 அடிக்கு அங்கிட்டு நின்றுதான் வாயை பொத்திட்டு பேசணும்னு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி 150 வருஷத்துக்கு முன்னாடி சீமானுடைய மூதாதையர்கிட்ட போய் கேட்டா நமக்கு தெரியும். தமிழருடைய மூதாதையர்களை கேட்டா தெரியும் எந்த அளவிற்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அழுத்தப்பட்டோம் என்று கேட்க வேண்டும். திரு சீமான் அவர்கள் இது பெரியாரா, திராவிட கழகமா, இல்லது சனாதன தர்மமா என்பதை சீமான் சொல்ல வேண்டும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானுடைய அறுவடை வீடுகளில் ஒன்று. அங்கே தொட்டால் தீட்டு, அது பயங்கரம். பார்த்தால் தீட்டு, ஒரு சமூகம் பார்த்தாலே தீட்டப்படுகிறதே, இது பெரியாருடைய திராவிட இயக்கம் கொண்டு வந்ததா, இல்லது சனாதனத்தின் சாதித்துவ கட்டமைப்பில் உருவானதா? முருகனை பார்ப்பதற்கு சென்றார்கள். முருகனை நீ பார்க்க கூடாது, வெளிப்புறமாக ஒரு பெரிய ஓட்டையை போட்டு வச்சிருவாங்க, அதில் தான் சாமி தரிசனம் செய்யணும், மெல்ல பார்க்கலாம், உள்ள வரக்கூடாது. இந்த கொடுமைகளெல்லாம் திராவிட இயக்கம் செய்ததா, தந்தை பெரியார் செய்தாரா, அல்லது நீங்கள் சொல்லுகிற அந்த சனாதனம், அந்த வேதகாலம் செய்ததா என்பதை திரு சீமான் சொல்லிட்டு இப்படி கையை மடக்கி பேசலாம், அதுல தப்பு இல்லை. அன்பிற்குரிய தோழர்களே, இன்னொரு கேள்வி என்னவென்றால், அனைத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய நீங்கள் பறையென்றும் பல்லரென்றும் தேவேந்திர குல வேளாளர்கள் என்றும் அருந்ததிகள் என்றும் வைத்திருக்கிறீர்களே. இன்றைக்கு அவர்களெல்லாம் பெரிய அதிகாரியாக வந்து விட்டார்களே. நாகர்கோயில் இருக்கக்கூடிய சிவன் என்கின்ற இஸ்ரோவின் தலைவனாக மாறியிருக்கிறானே. அதே போன்று மரைக்காயர் குடும்பத்தில் முஸ்லிம் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் தோண்டிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் உலக வல்லரசின் தேசத்தின் பெரும் விஞ்ஞானியாக மாறியிருக்கிறானே. இன்னும் எவ்வளவு ஒடுக்கப்பட்ட மக்கள், கொஞ்சம் கொஞ்சம். ஹெச்பி நம்முடைய HCL உடைய ஐயா சிவநாடார் அவர்கள் உலகத்திலே பெரும் கொடையாளியாக மாறியிருக்கிறாரே. ஒரு நாள் ஒன்றுக்கு 7 கோடி கொடுக்கக்கூடிய தர்ம பிரபுவாக மாறியிருக்கிறாரே. இவர்களுடைய அறிவு எவ்வளவு பெரிய அறிவு! இந்த அறிவு ஒரு வேதத்தை படிக்க முடியாதா? ஒரு வேதத்தை மந்திரத்தை உச்சரிக்க தகுதி இல்லையா? சிவன் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த இஸ்ரோவின் தலைவனாக இருக்கிற சிவன், அவர் எவ்வளவு பெரிய அதிகாரி. அதே போன்று HCL உலக பெரிய வல்லரசு, இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை செய்த நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு வேதத்தில் ஒன்றை படித்து அதே ஸ்லோகத்தை உச்சரிப்பதற்கு அவர்களுக்கு தெரியாதா? என்ன சீமான் என்ன சொல்றீங்க? ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் அந்த வேதத்தை படிக்க முடியும், ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் அதை அழகாக உச்சரிக்க முடியும். சீமான் அவர்களுக்கு ஒரு கேள்வி, உங்களுடைய அறிவை நீங்கள் செறித்துக் கொள்ள அந்த இடத்தில் இதெல்லாம் சொல்லி காட்டீர்கள். பண்ணைபுரத்தில் பறையர் சமூகத்தில் பிறந்த கண்ணியத்துக்குரிய நீங்கள் அப்பா என்று அழைக்கக்கூடிய நீங்கள் ஐயா இளையராஜா கீர்த்தனைகளை பிரித்து மேய்ந்தாரே, சிம்போனிக்களாக மாறி போனாரே. எத்தனை கீர்த்தைகள், சங்கீத வித்வானாக மாறி இருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து எல்லா கோயில்களிலும் முதல் வழிபாடு நடக்கிறது. அவர் சமூகத்துக்காக நடக்கிறது, அவர் திறமைக்குத்தான் நடக்கிறது. அடிப்படையிலே எந்த விதமான ஒரு கட்டமைப்பும் அவர் பெறவில்லை. மேடைகளிலே பாவலர் வரதராஜனோடு அண்ணனோடு பாடினார். 5 ரூபாய் 10 பைசா, ஒரு இட்லி 4 பேர் சாப்பிட்டார்கள். இப்படிப்பட்ட சிறந்த செயல்பாட்டாளர்களுக்கு அனைத்து சமூகமும் அழகாக உச்சரிக்குமே, வேதத்தை அழகாக உச்சரிப்பார்களே. இவ்வளவு கீர்த்தனை பாடுகிற பறையர் சமூகத்தை சார்ந்த, நான் விளக்கத்துக்காக சொல்கிறேன்,
திரு இளையராஜா அவர்களை விட கீர்த்தனையும் வேதங்களையும் படிக்கக்கூடியவர்கள் உண்டா? அப்பொழுது அவர்களை ஏன் அனுமதிக்க மறுக்கிறீர்கள்? அதை நீங்கள் அந்த மேடையிலே சொல்லியிருக்கும் அல்லவா? பாரதியை சொன்னவர்கள், வைத்திலிங்க ஐயரை சொன்னவர்கள், குருமூர்த்தியை மகிழ்விக்க சொன்னவர்கள், அதை அந்த மேடையிலே சொல்லியிருக்கலாமே. இத்தனை கீர்த்தனை பாடியவர்களை வேதத்தை கொடுங்கன்னு போற போக்கத்துல, அதாவது பாம்பும் சாகக்கூடாது, என்னது கம்பும் உரியக்கூடாது. ரொம்ப பெரிய அரசியல்வாதி நீங்கள். உங்களை தாழ்த்தி கொண்டீர்கள். பெரியாரை தாழ்த்தியதன் மூலம் உங்களை தாழ்த்திருக்கிறீர்கள். திராவிட இயக்கத்தை தாழ்த்திருப்பதன் மூலம் நீங்கள் உங்களை தாழ்த்திருக்கிறீர்கள். நாம் சொல்வது அனைவரும் சமம்தான். ஆரியர்களோ வந்தேரிகள் என்று எத்தனை காலம் சொல்வீர்கள்? அதைத்தான் கேட்கிறோம். நம்முடைய வாழ்விலோடு பிராமண சமூக மக்கள் இணைந்து போனார்கள். வட இந்தியாவிலே பரவி உலக வரலாறு அவருக்கு தெரியுமா? சீமானே, உங்களை விட நாங்கள் அதிகமாக பேச தெரியும். அழகாக தமிழ் பேசுவோம், பல மணி நேரம் ஆங்கிலம் பேசுவோம், பல மணி நேரம் வேறு வெளிநாட்டு மொழிகளும் எங்களுக்கு பேச தெரியும். வரலாறு உங்களை விட அதிகமாக பேச தெரியும். உங்களை விட அதிகமாக சத்தம் போட தெரியும். எனர்ஜிக்கல் இருக்கு, மனசுல உறுதி இருக்கு, தைரியம் இருக்கு. ஆனா வரலாற்றை மாற்றி பேசக்கூடாது. சமத்துவம் அனைவருக்குமாக இருக்க வேண்டும் தோழர்களே. அந்த கொள்கையின் பால் இருந்தோம். இந்த சமத்துவத்தில் பிராமணர்கள், இஸ்லாமியர்கள், தலித்துகள், ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் சமம்தான். நாங்கள் எல்லாம் உணவை பிரித்து சாப்பிடுவோம். ஒருவர் சாப்பிட்டால் அதை எடுத்து சாப்பிடுவோம். எல்லோரையும் நேசிப்போம். எங்களுடைய பார்வையிலே இவர் பிராமணர் என்றோ, இவர் பறையர் என்றோ, இவர் முஸ்லீம் என்றோ, இவர் நாடார், தேவர், செட்டியார் ஒரு பார்வையும் அல்ல. மனிதர்கள் அனைவரும் ஒரே தாயின் மூலம்தான். மேடை கிடைத்தால் எதுவும் பேசிவிட வேண்டாம். வரலாற்றை சொல்கிறேன். பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையில் எனக்கு மாறு உண்டு. ஆனால் அவருடைய சமூக கொள்கையில் நான் ஒன்றுபடுகிறேன். சமூக விடுதலைக்காகத்தான் அவன் போராடினான். கடைசி வரை தாடியை வைத்துக் கொண்டு, மூத்திர பையை தூக்கி கொண்டு அவன் புலம்பினான், வெதும்பினான். வேதனையிலே ஒரு பைசாவாக சேர்த்து சேர்த்து வைத்து விட்டு செத்து போய்விட்டான் இந்த வெந்தாடி கிழவன். இவருடைய புரட்சி மிகப்பெரிய புரட்சி. வட இந்தியாவிலும் வந்துட்டு நேற்று வரை சேக்குவாராவின் படத்தையும், நேற்று வரை தந்தை பெரியாரையும் முழங்கிவிட்டு இன்றைக்கு பார்ப்பன மேடைகளிலே நின்று பார்ப்பான் பார்ப்பான் என்று சொல்கிறாய். அங்கு அவர்களுக்கு நல்ல செய்தி என்று சொல்லியிருக்கலாமே. சொல்ல ஏன் மறுத்தீர்கள் திரு சீமான்? அதான் அவர்களுக்கு கேள்வி. இதையெல்லாம் சொல்லாமல் சாஸ்திர சடங்குகளில், சந்தடிகளில் தங்களுக்கு தேவையான நியமித்து ஒரு பெரிய பேச்சாளனாக பார்ப்பன கடப்பாறை கொண்டு திராவிட இயக்கத்தை உடைப்பேன் என்பது சாத்தியமல்ல. அது இந்த மண்ணுக்கு உதவாது. திராவிட இயக்க தலைவர்கள் பெரும் ஊழல் பெருவழிகள், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதை நீ பேசியிருக்கலாம். அதை விடுத்து போட்டு அங்கு நீ நியாயத்தை பேசி சுப்பிரமணிய பாரதியை மட்டும் நல்லவனாக காட்டிக்கொண்டு மற்றவர்கள் செய்வதையெல்லாம் நியாயப்படுத்தும் விதமாக ராமசாமி என்று அழைப்பது, இழிவுபடுத்துவது, தங்கள் மூதாதைகளை கேவலப்படுத்த வேண்டும் என்ற உங்கள் முகத்தில் இருக்கும் அந்த அழுக்கை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். பிரபாகரனுக்கு 4 கோடி இல்ல 2 கோடி கொடுத்தது ராமச்சந்திரன் என்ற மலையாளி. ராமச்சந்திரன் என்ற மலையாளி தன்னை தமிழனாக அடையாளப்படுத்துகிற கருணாநிதி அல்ல. ராமச்சந்திரன், எந்த ராமச்சந்திரனை மலையாளி என்று ஒப்பிட்டு அவன் தமிழனுக்காக முதல் ஈழத்துக்கு போராளியாகத்தான் கொடுத்தான். அப்படிப்பட்டவர் தான் யார்? டாக்டர் எம்ஜிஆர். நீ நினைப்பதை மாதிரி இவன் இவன் தெலுங்கன், இவன் மலையாளி, தமிழன் தான். இது ஒரு கொடூரமான பார்வை, இது ஒரு அசிங்கமான பார்வை. இந்த மண்ணில் மலையாளிகள் இந்த மண்ணுக்காக உழைக்கலாம், இந்த மண்ணுக்காக தமிழன் உழைக்கலாம், இந்த மண்ணுக்காக ரெட்டியார் உழைக்கலாம், நாயுடு உழைக்கலாம். இந்த மண்ணுக்காக எவன் உழைக்க வேண்டும் என்று வருகிறானோ அவன் இந்த மண்ணை சார்ந்தவன் தான். அசிங்கமான பார்வை உனது பார்வை, அவமானகரமான பார்வை உனது பார்வை. தெலுங்கன் என்றும் இவன் அப்படி என்னால் சத்திரியன் என்றும், சூத்திரன் என்றும், பஞ்சமாதகன் என்றும், பிராமணன் என்றும் வர்ணாசிரமம் பிரிப்பதற்கு உனக்கு பார்வைக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன இருக்கு? இந்த மண் எல்லோருக்குமான மண். இந்த பாரதம் அனைவருக்குமானது. இந்த தேசம் அனைவருக்குமானது. அங்கே தெலுங்கர்கள் ஆளலாம், இந்தியர்களாக யார் வந்தாலும், நாயுடுகள் ஆளலாம், பிராமணர்கள் ஆளலாம், நாடார்கள் ஆளலாம், சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் ஆளலாம், இஸ்லாமியர்கள் ஆளலாம், அருந்ததிகள் ஆளலாம், தேவேந்திர எல்லோரும் ஆளலாம். இங்கே என்ன உனக்கு தெலுங்கு பேசினா அவன் அந்நிய, அவன் மண்ணை ஆளக்கூடாது, மலையாளி ஆளக்கூடாது. உன்னுடைய தலைவன் பிரபாகரனுக்கு 4 கோடி 5 கோடி கொடுத்தது மலையாளி ராமச்சந்திரன். கடைசி வரைக்கும் ராமாவரம் தோட்டத்துல விளக்கில்லை, அனைத்து எழுதி வச்சுட்டு போயிட்டாயா. தெரிஞ்சு பேசுங்க மிஸ்டர் சீமான். ஏதோ மேடை கிடைச்ச உடனே சத்தம் போட்டோன்னா என்று கூக்குரலிட வேண்டாம். பெரியாருடைய பேசி முழக்கி காலத்துக்கு கேட்டவர் அங்கே போய் நின்று நடிப்பது சுய நலத்தின் அப்பட்டமான வடிவம். இதன் விளைவு என்ன தெரியுமா? எஞ்சிய வாக்கு சதவீதம் சரிவை நீங்கள் சந்திக்க போறீர்கள். 26 எலெக்ஷன்ல கவுண்டிங் முடிஞ்ச பிறகு சீமான்
சரிவுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமையும் என்பதுதான் எனது பார்வை. நன்றி.